வணக்கம்மா. இன்றைக்கி ஒரு வெண்பொங்கல் தான் செஞ்சேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். ஒரு குக்கரில் ஒரு 1.5 டம்ளர் புழுங்கரிசி போட்டிருக்கேன். நான் பச்சரிசி போடல, இந்த வெயிலுக்கு பச்சரிசி சரி வராது, அதனால் புழுங்கரிசி 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். 1.5 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம். பருப்பு அரிசியும் சேர்த்து 2 டம்ளர் வந்துச்சு. ஒரு 5 டம்ளர் வச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். போட்டுட்டு குக்கரில் வேக வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் தாளிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளித்து ஊற்றிக்கலாம். எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ரெடி ஆகிட்டு சாதம் வெந்துருச்சு. ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு மிளகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குவோம். நல்லா பொரிஞ்சோன்னா அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அதிலே அப்படி இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு பச்சை மிளகாவையும் அதிலே போட்டு வதக்கி பொங்கலில் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம். இது ஃபஸ்ட்டு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி தான் இதெல்லாம் கிளறினேன். ஏன்னா அம்முக்கு நெய் பிடிக்காது. எங்களுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு நல்லா தாளித்து ஊற்றிக்கிட்டோம். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிட்டு பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்தது இந்த பொங்கலுக்கு தொட்டுக்க சாம்பார் வைக்கல, சட்னி தான். ஒரு தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் தேங்காய், பொட்டுக்களையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு அரைச்சாச்சு. அரைச்சி அதிலே பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டு அப்படியேவும் அரைச்சாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து அதில் சட்னியில் ஊற்றிக்கிட்டோமா. இப்போ சட்னி ரெடி, பொங்கல் ரெடி. எடுத்து ஒரு பிளேட்டில் ஊற்றி சட்னியும் ஊற்றி அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது அம்முக்கு தனியாக பொங்கல் எடுத்து வச்சுட்டேன். அம்மு நெய் சாப்பிடாது, அதனால் எண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகம் மிளகாலாம் போட்டு தாளித்து ஊற்றி தான் கிளறி அம்முக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் எங்களுக்கு எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு தாளித்து ஊற்றி கிளறி எங்களுக்கு தனியாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கம்மா.